அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்துடைய மத்திய வங்கியின் அதிரடி அறிவிப்பு. உடனே குவைத் தினாரை மாற்றிக்கொள்ளுங்கள். அவசர அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தினாரை மாற்ற கடைசி நாள் அறிவித்துள்ளது. மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் அதிகரிக்கும் போக்குவரத்து குற்றங்கள். 51 பேரை கைது செய்த த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட். அடுத்து குவைத் வங்கி கொலையில் ஈடுபட்டவர்களின் புகைப்படத்தை வெளியிட்ட உள்துறை அமைச்சகம். அடுத்து ஹத்தாமா வீட்டு பணிப்பெண்கள் மரணம் தொடர்கிறது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்துடைய த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத், அதாவது குவைத்தின் மத்திய வங்கி அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது குவைத் தினார்கள் செல்லாது என்று தெரிவித்துள்ளது. அதாவது எல்லா குவைத் தினார்கள் செல்லாது என்பது கிடையாது. தற்போது புழக்கத்தில் உள்ள 6th எடிஷன் குவைத் தினார் நோட்டுகள் செல்லும். அதுபோல 5th எடிஷன் குவைத் தினார்கள் மட்டுமே வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி முதல் செல்லாது. அதனால 5th எடிஷன் குவைத் தினார்களை வைத்திருப்பவர்கள் உடனடியாக குவைத்தின் மத்திய வங்கியை அணுகி உடனடியாக பழைய குவைத் தினார்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அதுபோல இந்த மிக முக்கிய தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தின் மஹபுல்லாவில் உள்ள மணி எக்ஸ்சேஞ்சில் துப்பாக்கியுடன் கேஷியர்களை மிரட்டி பணம் பறித்தவர்கள் நைஜீரியா நாட்டை சேர்ந்த குடிமக்கள் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் அவர்களின் புகைப்படத்தையும் உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸலத்தில் வெளியிட்டுள்ளது. அதுபோல ஆன்லைன் வழியாக திருட்டு சம்பவத்தில் அதிகம் ஈடுபடுபவர்களும் ஆப்பிரிக்கா நைஜீரியா நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டவர்கள் தான் அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், பொது போக்குவரத்துறை மற்றும் உள்துறை அமைச்சகம் ஜனவரி 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை குவைத் முழுவதும் நடத்தப்பட்ட செக்கிங்கில் 58,231 போக்குவரத்து விதிமீறல்களை பதிவு செய்துள்ளது. இதில் பொறுப்பற்று வாகனம் ஓட்டிய 50 டிரைவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 27 சிறுவர்கள் வாகனம் ஓட்டியதற்காக கைதாகியுள்ளார்கள். 204 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 77 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது. மேலும் தேடப்படும் குற்றவாளிகள் 51 பேர் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இதை அனைத்தும் பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகம் அபிஷியல் அறிவித்துள்ளது. குவைத் இப்போ முன்ன மாதிரி கிடையாதுங்க. மூன் நஃப்ஸ் கபுல் குல்லு பத்தல் எல்லாம் மாறிடுச்சு. அதனால நம்ம பாருங்க, எந்த விசாவில் குவைத்துக்கு போனீங்களோ அந்த விசாவில் மட்டும் வேலை செய்யுங்க. திருபாலக். அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் அல் சலாம்ல நடந்திருக்கு. அல் சலாம் ஏரியாவில் பணிபுரிந்து வந்த ஒரு கத்தாமா வீட்டு பணிப்பெண் மரணிக்க முயற்சி செய்த காரணத்தினால் நாடு கடத்தப்பட உள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையின்படி உள்துறை அமைச்சகத்துக்கு அவசர தொலைபேசி மூலம் தகவல் கிடைத்ததை தொடர்ந்து அந்த கத்தாமாவை ரோந்து பணி வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார்கள். விரைவில் இந்த கத்தாமா நாடு கடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனக்கு தெரிஞ்சு வீட்டு பணிப்பெண் வேலைக்கு இந்தியா இலங்கையில் சேர்ந்த பெண்கள் வராமல் இருப்பது நல்லா இருக்குங்க. குவைத்தில் உள்ள எல்லா அரபி வீடுகளும் நல்ல வீடுன்னு சொல்ல முடியாது. சரியில்லாத வீடுகள் நிறைய இருக்குது. சில போலி ஏஜென்ட்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பணத்துக்கு ஆசைப்பட்டு மோசமான வீடுகளில் கத்தமாக வந்து வேலைக்கு விடுறாங்க. அந்த இடத்துல அவங்க படுற கஷ்டம், மிதிப்படுற கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். எங்கே நம்ம நாட்டில் உள்ள சில ஆம்பளைங்க குடிக்காமல் வேலைக்கு போய் கரெக்டாக உழைச்சி பொண்டாட்டி பசங்களை ஒழுங்காக பார்த்துக்கிட்டா போதும். அரபு நாடுகளுக்கு வீட்டு வேலைக்கு வரக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை முக்கால்வாசி குறைஞ்சிரும். குவைத்தி வீட்டை நான் 15 வருஷம் வேலை செய்ததால் வீட்டு பணிப்பெண்ணின் கஷ்டத்தை என் கண் முன்னால் பார்த்துருக்கேன். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 279 ரூபா 39 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $962 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 550 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 263 பில்ஸாக உள்ளது. அதுபோல் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.